கிளிநொச்சி முயற்சியாளர் சந்தை கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்றது. வாழ்கிற வாழ்க்கையை ஓரளவிலும் பலப்படுத்தணும், இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கணும் என்ற இயக்கத்தோடு இருந்த இடம் அப்படி, அதனால தான் விடாமுயற்சியோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனப்பலத்தின் அடையாளங்கள் இவர்கள். இவரை போன்று வாழ்வின் உழைப்பு சக்தியை நம்பியே வாழும் இவர்கள். என்ன விலை இது? 10 தட்டை. ஓலை தொப்பி என்ன விலை? சிறு தொழில் தொடங்கும் மக்களுக்கு உதவியாக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சமூக மற்றும் பொருளாதார அமைப்பை கிளிநொச்சி பிரதான சபை மேற்கொண்டிருக்கின்றது. 1 கிலோவா? 1/2 கிலோ. இச்சந்தையில் வீட்டில் தயாரிக்கும் உணவுப் பொருட்கள், கைவேலைப்பாடுகள், விவசாயப் பொருட்கள் மற்றும் சிறு உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. குறைந்த முதலீட்டில் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க ஒரு நல்ல வாய்ப்பும் இங்கே இருக்கின்றது. அந்த முதலீட்டை வழங்குபவர்கள் யார்? அதனை வழங்கினால் இவர்கள் வாழ்வு சிறக்கும். ஆனாலும் அதுவும் கேள்விக்குறியே. நில வாடகை இதுவரைக்கும் எங்களுக்கு விற்பனை குறைவந்தபடி தான் நில வாடகை. எதிர்காலத்தில் ஒரு 50 ரூபா அப்படி நில வாடகை ஒரு வருஷம். இந்த முயற்சியாளர் சந்தை வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை உருவாக்குகின்றது மற்றும் குடும்பங்களின் வருமானத்தை உயர்த்துகிறது. ஆனால் முயற்சி இவர்களாக இருக்க வேண்டும். புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் தாய் நிலத்துக்கு சென்றால் தேவையானதை பெற்றுக்கொள்ள இங்கே கிடைக்கும். அத்தனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவியோடு கட்டாயம். மிகவும் வறுமை கோட்டில் இருக்கும் இவர்கள் முயற்சியாளர் சந்தையில் தம்மால் முடிந்த அளவு முயற்சிக்கின்றார்கள். இருப்பினும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுடைய உதவிகள் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றன. அவர்களால் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை வெளிநாடுகளில் பெற்றுக்கொள்வதற்கு, அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் உதவியே பேருதவியாக இருக்கும் என்பது இவர்களின் வேண்டுகோளாக இருக்கின்றன. புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து பண உதவியை நாடும் மற்றவர்கள் போல் அல்லாது தாம் முயற்சியாளர்களாக உழைக்கும் சக்தியை நம்புகின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தொடர்புகளுக்கு தேவைப்படுகிறது. கணவர் வெட்டு பிரிஞ்சு 11 வருஷம். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், அம்பாள்புரத்தில். இந்த மகன் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அப்பா படுத்த அப்பாவுக்கு ஆறுமே இல்லை, 2 மாவீரர். என்ன பிரச்சனைனா, நான் 15 வருஷமாக உணவு உற்பத்தி தயாரிக்கிறேன். சாப்பாடு பார்சல் கொடுக்குறேன். சுயம் ப்ரொடக்ஷன் என்ற பேரில் தட்டுவடை, வல்லார சம்பல், வல்லார பகோடா, பாவக்காய் பகோடா, இறைச்சி சம்பல், உளுத்தம்மா, ஒடியல்மா, முட்டம்மா, அப்படி பலது. சம்பல் வகை மட்டும் 6 வகை, சத்துமா, இப்படியெல்லாம் உற்பத்தி செய்து கொடுக்குறேன். கேட்குற ஆர்டர் செய்து கொடுக்குறேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ தற்போதையத்துக்கு கதைக்கிறது கூட சத்து இல்லாத நிலைமையில இருக்கிறேன். ஓடி வாடகை வீட்டில் இருந்து 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும். இன்றைய அந்த தருவாயில் நேற்று கொடுக்குறோன்னு சொன்ன நாங்கள். ஆனால் என்னால் ஒரு நாளைக்கு 2,000 ரூபா தான் உழைக்க முடியுது. அதுவும் ஓய்வில்லாமல் உழைச்சோம்னு சொன்னால் 1000 ரூபா வீட்டு செலவுக்கு போகணும். 1000 ரூபாயில் சேமித்து தான் 10,000 ரூபா கொடுத்துட்டேன். 40,000 ரூபா கொடுத்தே ஆகும். பெட்ரோல், எனக்கு ஒரு எக்ஸல் பைக் வச்சுருக்கேன், பழைய பைக்கு. அதுவும் ஒரு இரவல் தான். ஒரு ஆட்கள் தந்து உதவி செஞ்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு வச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி அதில் தான் ஓடிக்கொண்டு போய் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு வந்து சாப்பாடுகளெல்லாம் செய்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உற்பத்தி செய்து இரவு படுக்கும்போது 12-1 மணி ஆகிடும். அதுக்கு பிறகு அப்பாவோட வேலைகளெல்லாம் பார்த்து
உற்பத்தி இனி அடுத்த நாள் உற்பத்திக்குரிய சாமான்கள் செய்து வைக்கும்போது உடம்பே டயர்டாக இருக்குது, சரியாக சாப்பிட கூட முடியாத நிலைமையாக இருக்குது. இந்த அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக எத்தனையோ பேர்கிட்ட உதவிகளுக்கு போயிட்டேன் கேட்டு என்னால் முடியலை. யாராச்சும் இருந்தால் எனக்கு ஒரு நிரந்தரமாக 2 பிறப்புண்டா கூட கிடைச்சா 10 அடி செட்டு போட்டு நெட் அடித்து 3 வரை கல் வச்சு ஒரு உற்பத்தியை தயாரித்து ஒரு 3-4 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். ஏற்கனவே புதுக்குடியிருப்பில் 10 பேருக்கு 15 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன். நான் என் குடும்ப சூழ்நிலை, என் கணவர் குடிச்சிட்டு என்ன அடித்து இதால் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே 11 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, ஒவ்வொரு வீட்லேயும் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, வாடகை காசு கொடுக்குறதுக்கு நெருக்கடி. அதனால் எனக்கு சரிவர இந்த தொழிலை மேன்மைப்படுத்தி கொண்டு போக முடியாத நிலைமை. இப்போ என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ பருத்திர வடையும் வல்லார சம்பாலும் வல்லார பக்கோடாவும் பாவக்காய் பக்கோடாவும். நீங்கள் வந்து ஒரு கொம்பேனி நடத்துறீங்களா இல்லை நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து வியாபாரம் செய்கிறீங்களா? அப்படியா? கொம்பேனியாக தான் இருந்தது. லேபிள் எல்லாத்துக்குமே இருக்குது, நாவல்கோட்டை தேயிலையிலேருந்து எல்லாத்துக்குமே. என்ன பேர் கொம்பேனிக்கு பேர்? சுயம் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த இருக்கிற உற்பத்தியாக அது இந்த நிறுவனத்தை இடம் இல்லாதனால அப்படி இருக்கிறீங்களா? இல்லை இடமும் இல்லை, நிரந்தரமாக மகள் கல்யாணம் கட்டி எனக்கு காணி இருந்தது. மகள் கல்யாணம் கட்டினபடியால் அந்த காணியை கொடுத்தனால மருமகன் அந்த இடத்துல வச்சு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்குது. மேலே கூரை மட்டும்தான், சீட்டு மட்டும்தான் நான் எடுத்து கொண்டு போனேன். அந்த இடத்துல செய்ய விடுறாருல்ல என்ன மருமகன். அதை விட உறவுகள் இப்படி ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து இவ்வளவுக்கு முயற்சி செஞ்சு வந்திருக்காண்டா இந்த சொந்தக்காரங்க. இயக்கத்துலேருந்து நீங்களா? பல போராட்டங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கேன். கணவனை இழந்து, கணவனால் இழந்துன்னு சொன்னால், வாடகை வீட்டில் இருக்கிறோம்னு சொன்னால், தனிச்சு இருக்கிறோம்னு சொன்னால், நானும் 2 ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கிறோம்னு சொன்னால் நிறைய பேச்சுட்டேன். சொல்லுக்கே அடங்குறாரு. அந்த இதுலேயும் முயற்சி மட்டும்தான் நான், ஏனண்டா இருந்த இடம் அப்படி. அதனால தான் விடாமுயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னோட தம்பி சென்னிலவன் சேதுபதி அவர்கிட்ட வீட்டு பேர் சால் சண்டடி படையடியில் வீரச்சனம் மன்னார். அடுத்தது கடற்புலி சீர்மாறன் வளர்த்த தம்பி. 2 பேரும் வீரச்சாவு. அவங்க 2 பேரும் இருந்திருந்தாலும் நான் இந்த நிலைக்கு இருந்திருக்க மாட்டேன். இந்த 2 பிள்ளைகளையும் படிப்பிக்கிறதுக்கு நான் சரியாக கஷ்டப்படுறேன். இவர்கள் பெரும் முயற்சியாளர்கள், இன்னும் பலரை வளர்த்தெடுக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்று முடக்கப்பட்டது ஏன்?